மாதம் பிறந்தா லக்ஷ்மி கடாட்சம். ஆனா 10ஆம் தேதியானா அந்த லக்ஷ்மி எங்க போறானே தெரியலையே. இப்படி நீங்க என்னைக்காவது புலம்பி இருக்கீங்களா? அடுத்த 10 செகண்ட் ரொம்ப முக்கியம். கவனிங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஏன் கையில் தங்காம கற்பூரமாய் கரையுது? இதுக்கு வழக்கமான பட்ஜெட் போடுறதோ கஞ்சத்தனமா இருக்கிறதோ காரணமே இல்லைங்க. நாம பண்ற ரொம்ப சின்ன நுணுக்கமான 10 பழக்கங்கள் தான் காரணம். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத உங்க நடுத்தர குடும்ப வாழ்க்கையை கலைகீழா மாற்றப் போற 10 ஆச்சரியமான எளிய பழக்கங்களை ஒரு நடுத்தர குடும்பத்தோட கதை வழியா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா கடைசி பழக்கம் உங்க பாக்கெட்டை எப்பவும் நிறைய வைத்திருக்கும். நம்ம கதையோட நாயகன் கதிர்வேல் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்கார். மாச சம்பளம் 1ஆம் தேதி கரெக்டா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிடும். அவரோட மனைவி தாரணி ரொம்பவே விவரமான புத்திசாலியான குடும்ப தலைவி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து நடத்துற ஒரு அழகான நடுத்தர குடும்பம்தான் இது. ஆனா இவங்க வீட்லயும் ஒரு பெரிய சாபம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? மாசம் 25ஆம் தேதிக்கு மேல ஆயிட்டா போதும் 2 பேருக்குமே ஐயோ, கஷ்டப்பட்டு உழைச்ச பணமெல்லாம் எங்க போச்சுங்கிற கவலையும் நடுக்கமும் வந்து தொத்திக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில உலகப்போரே முடிஞ்சு தோத்து போன மாதிரி கதிர்வேல் சோபால தலையில கை வச்சு உட்கார்ந்திருக்கார். தாரணி காஃபிய கொண்டு வந்து குடுக்கறாங்க. என்ன தாரணி, இந்த மாசம் நாம பெருசா ஹோட்டலுக்கு போகல, துணி எடுக்கல, எக்ஸ்ட்ராலா எந்த செலவும் பண்ணல. ஆனா இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் 800 ரூபாய் தான் இருக்கு. காசு எப்படி கரையுதுன்னே தெரியல. எனக்கு என்னன்னே புரியல தாரணி. இருங்கங்க, பதட்டப்படாதீங்க. நாம காச கரியாக்கல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தப்பு பண்றோம். அது என்னன்னு நிதானமா யோசிப்போம். அப்போதான் தாரணிக்கு ஒரு விஷயம் சட்டேன்னு ஞாபகம் வந்தது. அங்கதான் நம்ம கதையோட முதல் பழக்கம் பிறக்குது. தாரணி நேரா போய் கதிர்வேலோட பர்ஸை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாங்க. நண்பர்களே, இங்கதான் ஒரு கேள்வி. உங்க பர்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் திறந்து பாருங்களேன். கதிர்வேல் பர்ஸ்ல காசை தவிர 3 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஹோட்டல் பில்லு, வண்டிக்காரன் கொடுத்த விசிட்டிங் கார்டு, எப்போதோ காலாவதியான ஏடிஎம் கவர்னு குப்பை தொட்டி மாதிரி அடைஞ்சு கிடந்தது. நாம பணத்தை மதிக்கிற லட்சணம் இதுதாங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினருக்கு சுத்தமான இடம் கொடுத்தாதாங்க தங்குவாங்க. அதேதாங்க பணமும். லக்ஷ்மி உங்ககிட்ட தங்கணும்னா அவங்க தங்குற இடம் சுத்தமா இருக்கணும். பர்ஸ வெறும் பணத்துக்காகவும் முக்கியமான கார்டுகளுக்காகவும் மட்டும் இன்சல் பண்ணாம வைங்க. அந்த பழைய பில்லையெல்லாம் தூக்கி போடுங்க. பர்ஸ் லேசா இருந்தா மனசும் லேசா இருக்கும், பணமும் தேடி வரும். இத கதிர்வேல் கண்ணைக்கே செஞ்சார். அடுத்ததா தாரணி கண்டுபிடிச்சதுதான் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். கதிர்வேல் காலையில ஆபீஸ் போற வழியில ஒரு டீ குடிக்கிறார். ஜஸ்ட் 12 ரூபாய். ஆன்லைன்ல ஸ்கேன் பண்றார். வர்ற வழியில ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 5 ரூபாய். ஆன்லைன்ல பே பண்றார். இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை மொபைலை எடுத்து 10 ரூபாய் 20 ரூபாய்னு ஸ்கேன் பண்றீங்க? முன்னாடியெல்லாம் சில்லறையா காசு எண்ணி கொடுக்கும்போது பாக்கெட் லேசாகிறது தெரியும், கை வலிக்கும், அடடா செலவாகுதேன்னு மனசுல உரைக்கும். இப்போ ஜிபே அல்லது போன்பே பண்றதால இந்த 10-15 ரூபாய் செலவெல்லாம் நமக்கு செலவாவே தெரியறதில்ல. ஏன்னா அக்கவுண்ட்ல இருந்து காசு போகுதே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியல. இதுக்கு தாரணி ஒரு சூப்பர் ஐடியா பண்ணாங்க. கதிர்வேலோட லாஸ்ட் 1 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதுல 20 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற எல்லா சின்ன சின்ன டிஜிட்டல் செலவுகளையும் ஒரு டைரியில வரிசையா எழுதினாங்க. எழுதிட்டு கால்குலேட்டர்ல கூட்டி பார்த்தப்போதான் கதிர்வேலுக்கு தூக்கியே வாரி போட்டது. அந்த சில்லறை செலவே மாசம் கடைசில 2500 ரூபாய தாண்டி இருந்தது. நாம பெருசா செலவு பண்ணலன்னு நினைப்போம், ஆனா இந்த டிஜிட்டல் சில்லறைகள் தான் நம்ம பாக்கெட்ட ஓட்ட போடுது. அதனால இனிமே டீ, ஸ்நாக்ஸ் போன்ற சின்ன செலவுகளுக்கு வாரத்துக்கு 500 ரூபாய்னு கையில கேஷ் வச்சுக்க முடிவு பண்ணாங்க. கேஷ் குறைய குறைய செலவு தானா நிக்கும். அடுத்ததா தாரணி வீட்டு நிர்வாகத்துல கையாண்ட சில விசித்திரமான ஆனா பயங்கர எஃபெக்டிவான பழக்கங்களை பாப்போம். அதுல 3வது பழக்கம் ரொம்பவே புதுசு. தாரணி அவங்க வீட்டு கரண்ட் பில்ல குறைக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. நண்பர்களே, இங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க வீட்டு வாஷிங் மிஷினையோ மிக்சியையோ இல்ல அயன் பாக்ஸையோ எந்த நேரத்துல யூஸ் பண்றீங்க? காலையில ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்புற அந்த 7 மணிக்கா? அங்கதான் நாம எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். தாரணி இத கவனிச்சு கதிர்வேல் கிட்ட பேசினாங்க. ஏங்க,
இந்த துணி துவைக்கிற வாஷிங் மிஷின், அப்புறம் அயர்ன் பண்றது, மிக்ஸி ஓட்டுறது இதெல்லாம் காலையில 6லிருந்து 9 மணிக்குள்ளேயோ அல்லது சாயங்காலம் 6லிருந்து 9 மணிக்குள்ளேயோ பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஊரே கரண்ட் யூஸ் பண்ணும். வோல்டேஜ் கம்மியா இருக்கும்போது மோட்டார் ஓட ரொம்ப கஷ்டப்படும். அதனால நார்மலை விட அதிக கரண்ட்டை இழுக்கும். ஆமாங்க, அவங்க வீட்ல மதியம் 12 மணிக்கோ அல்லது நைட்டு 9 மணிக்கு மேலேயோ வாஷிங் மிஷின், அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ஆஃப் பீக் நேரங்கள்ல வோல்டேஜ் ரொம்பவே சீரா இருக்கும். மிஷின்களும் எந்த லோடும் இல்லாம சீக்கிரமா வேலைய முடிக்கும். இதனால மட்டுமே அவங்க வீட்டு ஈபி பில்லுல 20% வரைக்கும் சத்தம் இல்லாம குறைஞ்சுது. இது பல பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான சயின்ஸ். நீங்க உங்க வீட்ல இதை எப்பத்திலிருந்து மாத்த போறீங்க? அடுத்தது நம்ம கதிர்வேல். அவர் எதை வாங்கினாலும் அந்த பொருள்ல பெரிய பிராண்ட் லோகோ இருக்கணும், டிவில விளம்பரம் வர்ற பொருளா இருக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காக 3 மடங்கு காசு அதிகமா கொடுக்கவும் தயங்க மாட்டார். இங்கதான் தாரணி 4வது பழக்கத்தை கொண்டு வராங்க. பார்வையாளர்களாகிய உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கேள்வி. நாம சூப்பர் மார்க்கெட் போனா விளம்பர பொருட்களை மட்டும்தானே தேடி தேடி ட்ராலில போடுறோம். ஆனா அது நிஜமாவே தரமானதுதானா? தாரணி ஒரு நாள் கதிர்வேலுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாங்க. இந்தாங்க, இந்த 2 டப்ல இருக்கிற துணிகளையும் பாருங்க. இதுல ஒன்னு நீங்க ஆசைப்பட்டு வாங்குற பிராண்டட் வாஷிங் பவுடர், இன்னொன்னு நம்ம ஊர் லோக்கல் கடையில விளம்பரம் இல்லாம விக்கிற பவுடர். 2 துணியையும் துவைச்சு பாருங்க, எதுல அழுக்கு நல்லா போயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஆமா தாரணி, இந்த 2வது டப்ல இருக்கிற துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கு, வாசனையும் சூப்பரா இருக்கு. இது என்ன பெரிய பிராண்ட்? தாரணி சிரிச்சாங்க. ஏன்னா அது பிராண்டே இல்லாத சாதாரண தரமான லோக்கல் தயாரிப்பு. நாம டிவியில வர்ற ஜொலி ஜொலிக்கிற விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து 50% காச அந்த பிராண்ட் பேருக்காக மட்டுமே தர்றோம். தரம் முக்கியமே தவிர பிராண்ட் லோகோ முக்கியம் இல்லைன்னு கதிர்வேல் புரிஞ்சுக்கிட்டார். வீட்டு உபயோகப் பொருட்கள்ல மளிகை, கிளீனிங் லிக்விட்னு ஒரு 5 விஷயங்களை லோக்கல் பிராண்டா மாத்துனாங்க. குவாலிட்டியும் குறையல, மாசம் 1500 ரூபாய் அசால்ட்டா மிச்சமாச்சு. நடுத்தர குடும்பங்கள்ல பெரிய செலவு திடீர்னு வர்ற ரிப்பேர் செலவுதான். நல்லா ஓடிட்டு இருக்கிற மிக்ஸி ஜார் திடீர்னு ஜாம் ஆகிடும், பைக் இன்ஜின் ஆயில் இல்லாம சீஸ் ஆகிடும், இல்லனா ஏசி கேஸ் லீக் ஆகிடும். உடனே சர்வீஸ் சென்டர் ஓடுவோம். இதுக்கு தாரணி ஒரு சூப்பர் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. உங்க வீட்ல இருக்கிற மிக்ஸி, ஃபேன், வண்டியெல்லாம் கடைசியா என்னைக்குங்க நீங்க ஆயில் வச்சு சுத்தம் பண்ணீங்க? ரிப்பேர் ஆன அன்னைக்குதானே? ஆனா தாரணி அப்படி இல்ல. ஏங்க, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம தேவையில்லாம வெளியில போய் காசை கரியாக்க போறதில்ல. வீட்ல இருக்கிற எல்லா மிஷினுக்கும் வண்டிக்கும் இந்த வாரம் மெயின்டெனன்ஸ் டே. அன்னைக்கு கதிர்வேல் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டார், பைக்கோட செயின்ல ஆயில் போட்டார், ஃபேன் தூசிய தொடச்சாங்க. நாம ஒரு பொருளை கெட்டுப்போன பிறகு மெக்கானிக் கிட்ட கொண்டு போனா அவங்க கேக்குற 2000 ரூபாய அழுகிற முகத்தோட கொடுக்கணும். ஆனா மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி அதை நாமளே மெயின்டைன் பண்ணா அந்த பொருளோட ஆயுசும் கூடும், திடீர் ரிப்பேர் செலவே வராது. வருமுன் காப்பதே உங்க பணத்தை கையில் தங்க வைப்பதற்கான ஆகச்சிறந்த வழி நண்பர்களே. பணம் வெளிய போறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மட்டும் காரணம் இல்லைங்க, வெளியில நாம பழகுற சில சமூக பழக்கங்களும் தான். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போறாங்க, இல்லனா ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்றாங்க. அப்போ உங்க பாக்கெட்ல காசு இல்லனாலும், இல்லன்னு சொன்னா நம்மள கஞ்சன்னு நினைச்சிருவாங்களோ இல்ல நம்மள குரூப்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே கடன் வாங்கியாவது அந்த ட்ரிப்புக்கு போயிருக்கீங்களா? நம்ம கதிர்வேலுக்கும் அதே நிலைமை தான் வந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீக்கெண்ட்ல ஒரு பெரிய ஆடம்பரமான ரிசார்ட்டுக்கு போக பிளான் பண்றாங்க. ஒருத்தருக்கு 3000 ரூபாய் செலவு. கதிர்வேலுக்கு பட்ஜெட் இடிக்குது. ஆனா இல்லன்னு சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயம். ஆமாப்பா, சூப்பர் ரிசார்ட், கண்டிப்பா வரேன், செம பிளான் மச்சான். ஆனா வீட்டுக்கு வந்து தாரணி கிட்ட விஷயத்த சொன்னப்போ தாரணி இத மாத்துனாங்க. கதிர்வேலுக்கு ரொம்ப பக்குவமா புரிய வச்சாங்க. நண்பர்கள் கிட்ட எப்படி நாசுக்கா பேசணும்னு கத்துக் கொடுத்தாங்க. கதிர்வேலும் அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசினார். மச்சான், இந்த மாசம் கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட், ஃபேமிலி செலவு இருக்குடா, அதனால இந்த ட்ரிப் என்னால வர முடியாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் முதல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், சாரிடா. அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸும் இட்ஸ் ஓகே மச்சான், பாத்துக்கலாம்னு ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, உங்க பாக்கெட்ட காலி பண்ணி வர்ற நண்பர்களோட ஈகோ முக்கியமில்ல. சரியான நேரத்துல மரியாதையா இல்லேன்னு சொல்ல கத்துக்கிட்டா உங்க கௌரவமும் குறையாது, பணமும் வீணாகாது. அடுத்தது, இந்த டிஜிட்டல் உலகத்துல சத்தமே இல்லாம நம்ம பாக்கெட்ட கடிக்கிற ஒரு விஷயம்.
இப்பவே உங்க போனை எடுத்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே தெரியாம மாசம் மாசம் ஆட்டோ டெபிட் ஆகிட்டு இருக்கிற ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஏதோ ஒரு மியூசிக் ஆப், இல்லனா என்னைக்கோ டவுன்லோட் பண்ணின ஏதோ ஒரு லேர்னிங் ஆப்போட மெம்பர்ஷிப் காசு எவ்ளோன்னு தெரியுமா? நாம பாக்குறதே வாரத்துல ஒரு நாள், அதுவும் லீவு நாள்ல ஏதோ ஒரு படம் தான். ஆனா நம்ம போன்ல 3-4 ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மாசம் மாசம் காசு போயிட்டு இருக்கோம். கதிர்வேல் ஒரு நாள் நைட்டு அவரோட போனை செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, மாசம் ரூ. 199 ரூ. 299ன்னு சத்தமே இல்லாம அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஆவியாகிட்டு இருந்தது. உடனே கதிர்வேல் சோஃபால உட்கார்ந்து எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் தணிக்கை பண்ணார். தேவையில்லாத யூஸ் பண்ணாத எல்லா ஆப்ஸ்களையும் அன்னைக்கே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தூக்கினார். என்னாச்சு தெரியுமா? மாசம் ரூ. 800 சத்தமே இல்லாம, எந்த உழைப்பும் இல்லாம அப்படியே மிச்சமாச்சு. இந்த வாரமே உங்க போன்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க செக் பண்ண போறீங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. பழக்கம் 8. பணத்தை ஒரு வேலையாளாக பார்ப்பது. இப்போ நம்ம கதிர்வேல் தாரணி கதையில ஒரு சூப்பரான திருப்பம் வருதுங்க. அவங்க 2 பேரும் நம்ம முதல்ல பார்த்த எளிய பழக்கங்களால கொஞ்சம் கொஞ்சமா காசை மிச்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த நடுத்தர குடும்பங்கள்ல காசை மிச்சம் பிடிக்கிறத விட அத தேவையில்லாம செலவு பண்ணாம தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய சவால். அதுக்கு அவங்க கையாண்ட 8வது பழக்கம் பணத்தை பாக்குற பார்வையையே மாத்துச்சு. நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு கேள்விக்கு மனசாட்சிப்படி பதில் சொல்லுங்க. நாம கடைக்கு போனா ரூ. 500 நோட்டை எவ்வளவு சாதாரணமா எடுத்து நீட்டுறோம்? அது வெறும் ஒரு பேப்பர் தானா? கதிர்வேல் இப்ப பணத்தை வெறும் காகிதமா பார்க்கல. அவர் ஆபீஸ்ல காலையில 9 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பாஸ் திட்டுறத வாங்கி கம்ப்யூட்டர் முன்னாடி கண் வலிக்க உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை செய்றார். இந்த ரூ. 500ங்கிறது வெறும் காகிதம் இல்ல தாரிணி. இது என்னோட ஒரு நாள் முழு உழைப்பு. என்னோட ஒரு நாள் ஆயுசையும் வியர்வையையும் கொடுத்து சம்பாதிச்ச காசு. இத நான் சும்மா ஒரு ஆடம்பரத்துக்காகவோ இல்ல தேவையில்லாத ஒரு ஊர் சுத்துறதுக்காகவோ தூக்கி எறிஞ்சா என்னோட ஒரு நாள் கடின உழைப்ப நானே குப்பையில போடுறேன்னு அர்த்தம். பாத்தீங்களா? இனிமே நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கும்போதும் அதோட விலைய ரூபாயா பார்க்காதீங்க. இந்த பொருள் வாங்க என் வாழ்க்கையோட எத்தனை மணி நேர உழைப்ப நான் விலையா தரணும்னு கணக்கு போட்டு பாருங்க. உதாரணத்துக்கு, ஒரு ரூ. 2000 ஷர்ட் வாங்க நீங்க 4 நாள் ஆபீஸ்ல உழைக்கணும்னா அது தேவையான்னு உங்க மனசு யோசிக்கும். அப்புறம் பாருங்க, அனாவசிய செலவு பண்ண உங்க கை தானா நடுங்கும். இந்த தத்துவத்தை நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பழக்கம் 9. பண்டிகை கால முன்கூட்டிய சேமிப்பு. நடுத்தர குடும்பங்கள்ல வழக்கமா ஒரு இமோஷனல் அட்டாக் நடக்கும். அது என்னன்னா, இந்த தீபாவளி, பொங்கல் இல்லனா குழந்தைகளோட பர்த்டே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாசம், இதெல்லாம் வரும்போது அந்த மாசத்தோட மொத்த பட்ஜெட்டும் தலைகீழா மாறி அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். இங்க ஒரு கேள்வி. பண்டிகை வந்தா சந்தோஷப்படுறத விட, ஐயோ துணி எடுக்கணுமே, பலகாரம் செய்யணுமே, காசுக்கு எங்கே போறதுன்னு கிரெடிட் கார்ட்லயோ இல்ல பக்கத்து வீட்லயோ கைமாத்தா கடன் வாங்குற நடுத்தர வர்க்கத்துல நீங்களும் ஒருத்தரா? தாரணி இதுக்கு ஒரு செம பிராக்டிக்கல் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. தீபாவளி அக்டோபர் மாசம் வருதுன்னா அவங்க அக்டோபர் மாசம் முழிக்கல. ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்தே மாசம் பிறந்த உடனே ஒரு ரூ. 500 நோட்டை எடுத்து தீபாவளி ஃபண்டுன்னு லேபிள் ஒட்டின ஒரு மண் உண்டியல்ல போட ஆரம்பிச்சாங்க. மாசம் ரூ. 500ங்கிறது பெரிய சுமையா தெரியல. ஆனா 10 மாசம் கழிச்சு தீபாவளி வரும்போது அந்த உண்டியலை உடைச்சு பார்த்தா கையில கச்சிதமா ரூ. 5000 இருந்தது. மத்தவங்க எல்லாம் பண்டிகை நேரத்துல போனஸ் காசு பத்தாம கடன் வாங்க ஓடிக்கிட்டு இருந்தப்போ நம்ம கதிர்வேல் குடும்பம் கையில காசோட, முகத்துல நிம்மதியோட, எந்த கடனும் இல்லாம தீபாவளியே கொண்டாடுனாங்க. வருஷத்துல வரப்போற பெரிய செலவுகளை முன்கூட்டியே கணிச்சு மாசம் ஒரு சின்ன தொகையை ஒதுக்குற இந்த தெளிவு உங்ககிட்ட இருந்தா நீங்க எப்பவுமே பணக்காரங்க தான் நண்பர்களே. பழக்கம் 10. உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 10வது மிக முக்கியமான, உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போற அல்டிமேட் பழக்கத்துக்கு வருவோம். கதிர்வேல் மற்றும் தாரணியோட நடுத்தர வர்க்க நிம்மதியற்ற வாழ்க்கைய 180 டிகிரி முழுசா மாத்தி அமைச்சது இந்த ஒரு பழக்கம்தான். அது என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்களே முதல்ல சம்பளம் கொடுத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இங்க உங்க எல்லார்கிட்டயும் ஒரு நியாயமான கேள்வி. மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்த உடனே நாம என்ன பண்ணுவோம்?
வீட்டு வாடகை, பால்காரன் காசு, மளிகை கடைக்காரன் பில், ஈபி பில், இஎம்ஐன்னு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணிட்டு, அப்பாடா இதெல்லாம் போக மீதி இருந்தா சேமிப்போம், கரெக்டா? ஆனா உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, மாச கடைசியில அப்படி ஏதாச்சும் மீதி இருக்கா? லட்சத்துல சம்பாதிச்சாலும் சரி, 1000த்துல சம்பாதிச்சாலும் சரி, மீதி இருக்கவே இருக்காது. ஏன்னா செலவு பண்ணது போக மீதிய சேமிக்க நினைக்கிறது தப்பு. இங்கதான் தாரணி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க. ஒரு புது விதிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 1ஆம் தேதி கதிர்வேலுக்கு சம்பளம் அக்கவுண்ட்ல வந்து விழுந்த அடுத்த 5வது நிமிஷம் வீட்டு வாடகை, மளிகை கடை பில்னு யாருக்கு காசு கொடுக்கறாங்களோ இல்லையோ, முதல்ல அவங்களோட ஒட்டுமொத்த உழைப்புக்காக 10% பணத்தை, உதாரணத்துக்கு 3000 ரூபாய அப்படியே கட் பண்ணி ஒரு தனி அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. அந்த அக்கவுண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதுக்கு ஏடிஎம் கார்டோ, கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ கிடையாது. ஏன், நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு கூட தாரணிக்கு மறந்து போச்சு. அது அவங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு மறைமுக பணம். இந்த 10% பணத்தை கழிச்சிட்டு மீதி இருக்கிற 90% பணத்தை வச்சு மட்டும்தான் இந்த மாசம் குடும்பத்தை ஓட்டணும்னு தாரணி சபதம் எடுத்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா நண்பர்களே? காசு பத்தாம போயிடுமோன்னு பயந்த கதிர்வேலுக்கு அந்த 90% பணத்துக்குள்ளேயும் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம ரொம்பவே நிம்மதியா அழகா ஓடுச்சு. நாம சம்பளத்தை உயர்த்தி சேமிக்க வேண்டியதில்ல, நம்ம மனநிலைய மாத்தினாலே போதும். வெறும் 3 மாசத்துல அவங்க அக்கவுண்ட்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் சேமிப்பா, அவசர கால நிதியா பாறை மாதிரி வந்து நின்னது. உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்ட பணக்காரனாக்குற இந்த அற்புதமான விதிய வர்ற 1ஆம் தேதியிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ண ரெடியா? பாத்தீங்களா நண்பர்களே, பணம் கையில் தங்கணும், நாமளும் நிம்மதியா வாழணும்னா அதுக்கு நாம ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கணும்னோ இல்ல லட்சமா சம்பாதிக்கணும்னோ அவசியமே இல்லைங்க. நம்ம கதையோட நாயகன் கதிர்வேல் தாரணி மாதிரி ரொம்ப சின்ன நுணுக்கமான இந்த 10 எளிய பழக்கங்களை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தாலே போதும். நடுத்தர வர்க்கத்தோட ஆக பெரிய பலமே நம்மோட இந்த எளிய ஒழுக்கங்கள் தான். இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இங்க உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 புதிய பழக்கங்கள்ல உங்கள ரொம்பவே யோசிக்க வச்ச, உங்க வாழ்க்கையில இன்னிக்கில இருந்தே நீங்க ஃபாலோ பண்ண போற அந்த ஒரு பழக்கம் எது? அதை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்க பாக்கெட்ல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நீங்க மனசார நம்புனா தயங்காம உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ண எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்கள மாதிரியே மாச கடைசியில கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு அருமையான பயனுள்ள வீடியோல வந்து பார்க்கறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம்.